ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா விங்கர் நெக்ஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. முக்கியமாக நல்ல கம்ஃபர்ட்டான வண்டியாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல லக்ஸுரி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு வண்டின்னே சொல்லலாம். பக்காவான டிசைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ஜினை பொறுத்தவரை 2.2 லிட்டர் TCDI 4 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. டீசலுக்கும் 1.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜினும் வருது. முக்கியமாக இதில் EV வெர்ஷனுமே வருது. மேக்ஸிமம் பவர்னு பார்த்துக்கிட்டோன்னா 150 ஹார்ஸ் பவர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா டார்க்குமே பக்காவாக இருக்குது. டார்க்கை பொறுத்தவரை 350 நியூட்டன் மீட்டர் வரைக்கும் வர்றதா சொல்லுவாங்க. வண்டியில் 9 சீட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக லக்ஸுரிக்காக இம்பார்ட்டண்ட்டாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை EVன்னு சொல்லும்போது 75 kWh பேட்டரி கொடுக்காங்க. ஸோ 320 கிலோமீட்டர் ரேஞ்சு போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட்டு சார்ஜிங் தான். ஸோ 1 ஹவர்லேயே வண்டி தேவையான அளவுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டி பக்காவான ஒரு MPV செக்மெண்ட்டுன்னே சொல்லலாம். வண்டியில் நல்ல இட வசதி மற்றும் நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரியரை பார்த்தோம்னா LED ஸ்டாப் லைட் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அதோட டிசைன் மொத்தமாகவே மாற்றிட்டாங்க. 6 ஸ்பீடு மேனுவல் இல்லைனா ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸுமே பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்லைடிங் விண்டோஸ், இன்டீரியரில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. டியூவல் சோன் AC வித் ரியர் வென்ஸோடு வந்துடுது. பக்காவான டிசைன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வண்டி நல்ல ஒரு செக்மெண்ட்னே சொல்லலாம். அதாவது ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய அர்பேனியாக்கு போட்டியாக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டச் ஸ்க்ரீன், இன்ஃபர்டைன்மெண்ட் இந்த மாதிரி இது அடாஸ் ஃபீச்சர்ஸ், ரிவர்ஸ் கேமரா இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டியை பொறுத்தவரை மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு டாட்டா விங்கர்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்காவான டிசைனாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு விங்கர் நெக்ஸ்ட்னு பேர் வச்சுருக்காங்க. முக்கியமாக புஷ்பேக் சீட்ஸ் வந்துடுது, ஆம்ரெஸ்ட் வந்துடுது. இந்த மாதிரி கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ USB போர்ட்டு ஒவ்வொரு சீட்டுக்கு பக்கத்துலேயுமே கொடுத்துருக்காங்க சார்ஜ் ஆகிற மாதிரி. ஸோ அந்த அமைப்பு எல்லாமே இருக்கனால இது ஒரு கம்ஃபர்ட் வண்டின்னு சொல்லலாம். முக்கியமாக AC எல்லாமே பவர்ஃபுல் ஏசியாக தான் இருக்குது. வீல்ஸும் அதே மாதிரி தான் பக்காவான டிசைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆம்பியன் லைட்டிங்ஸ், இன்டீரியர் எல்லாமே பக்காவான ஒரு டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி நல்ல எக்கனாமிக்கலாக இருக்குது. அதே நேரம் 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. டாட்டாவை பொறுத்தவரை சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க முக்கியமாக. ஸோ அதனால் இந்த வரிசையில் இதில் 6 ஏர் பேக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. LED ஹெட்லைட்ஸு வித் DRLோடு வந்துடுது. அதோட டிசைன் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டி மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது. ஏரோடைனமிக் டிசைன் தான். ஸோ எல்லாமே மைலேஜ் நல்லா கிடைக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் முக்கியமாக லைட்ஸ் எல்லாமே LEDலேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்லைடிங் டோரு கொடுத்துருக்காங்க. 4 டோர் வர மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக. ஸோ 2 ஸ்லைடிங் டோரும் 2 ஃப்ரண்ட் டோருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பக்காவான டிசைன் தான். 16 இன்ச்சில் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பெஸ்ட்டு சூட்டபிள் ஒன்றுன்னே சொல்லலாம் வண்டிக்கு. முக்கியமாக சீட்டிங் 9ல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது புஷ்பேக் சீட் செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது 12 வரைக்குமே ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டு மெக்பர்சன் ஸ்ட்ரட்டு வித் காயில் ஸ்ப்ரிங்கோடு வந்துடுது. ஸோ அதனால் நல்ல பேசஞ்சர் போகிறதுக்கு நல்ல குஷன் எஃபெக்டோட பக்காவான ஒரு டிசைனாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா ரியர்லேயுமே பக்காவாக டபுள் பேராபாலிக் லீஃப் வித் ஹைட்ராலிக் சாகோசர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாகோசர் நல்ல அடிஷ்னல் குஷனிங் எஃபெக்டை கொடுக்குது. முக்கியமாக ABS, EBD, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வர்றதுனால வண்டி ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் உள்ள ஒரு கம்ஃபர்ட்டான வண்டின்னே சொல்லலாம். முக்கியமாக டிரைவர் அசிஸ்டன்ஸ், அடாஸ், லேன் டிபார்ச்சரு, ஃபார்வேர்டு கொலிஷன் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நமக்கு அலர்ட் பண்ண மாதிரி செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் தூக்கம் டிரைவர் வந்தாலுமே அதை உடனே நமக்கு காணிச்சு கொடுக்க மாதிரி உள்ள செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சென்சார் பேஸ்டாக இருக்குது. ஃபயர் ரெசிஸ்டண்ட் மெட்டீரியலால் கேபின் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சேஃப்டியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வண்டியில் ஃபியூவல் டேங்குன்னு பார்த்தோன்னா 40 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே துருப்பிடிக்காத மாடலில் பாலியுரேத்தன் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் ஃபுல்லாகவே வாகனங்களில் பயன்படுத்தாங்க. மைலேஜுமே 14 கிலோமீட்டர் கிடைக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ EV ஒரு பக்கம் இருக்க, இன்னொன்று பெட்ரோல் வேரியண்ட் வருது, டீசல் வேரியண்ட், இந்த மாதிரி 3 வேரியண்ட்ஸில் கிடைக்குது. ஸ்கூலுக்கு உபயோகப்படுத்தலாம், ஸ்டாஃப் போகிறதுக்கு உபயோகப்படுத்தலாம், டூரிசம் பர்பஸுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. வண்டிக்கு சீட்டிங் கெப்பாசிட்டியுமே அது மாதிரி மாற்றிக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி. ஸோ இது ஒரு கன்வெர்ட்டிபிள் டைப்பில் இருக்கனால எல்லாருக்கும் பயன்படும் மாதிரி அமைச்சிக்கலாம். அட்ராக்டிவ் ரியர் வியூன்னு சொல்லலாம் முக்கியமாக. ஸோ பழைய வண்டியில் இருந்த ஸ்டைலுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது. மாடர்ன் லக்ஸுரி கார் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய காருக்குள்ள டிசைன் தான் வந்திருக்கு. ஸோ முக்கியமாக இதில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இது லக்ஸுரி செக்மெண்ட்டில் வருது. ஸோ எனவே இதோட ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கும். ஏன்னா வாரண்டியை பொறுத்தவரை 3 வருஷம் 3 லட்சம் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் 14 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. மற்ற செக்மெண்ட் இந்த வகையை சேர்ந்த வண்டிகளை பார்க்கும்போது இது கம்மி தான் ரேட்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.